வணக்கம் யுவர்ஸ். வரலட்சுமி விரத மகிமை. ஸ்ரீமதி வனஜா நாகராஜன் அவர்கள் எழுதிய வரலட்சுமி விரத மகிமையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வரலட்சுமி விரதம் என்பது மற்ற விரதங்களைப் போல் முனிவர்களோ அல்லது வேதமோ கூறி அனுஷ்டிக்கப்படுகின்ற விரதம் அல்ல. தாயார் மகாலட்சுமியே நேரடியாக வந்து சொல்லித் தந்த விரதம். வருடா வருடம் வரலட்சுமி விரதம் ஆடி அமாவாசைக்கு பின் வருகின்ற பௌர்ணமிக்கு முன்னால் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆடி அமாவாசை கழிந்த உடனேயே சிரவண விரதம் என்று கூறுவார்கள். இந்த நாளில் நாம் அன்னை மகாலட்சுமியிடம் எந்த வரம் கேட்டாலும் தாயார் நமக்கு கேட்காத வரங்களையும் சேர்த்து அளிப்பார்கள். வெறும் செல்வம் மட்டும் அல்லாது ஆரோக்கியமான மனநிலை, உடல் ஆரோக்கியம், குழந்தை பேறு, இனிய தாம்பத்தியம், நல்ல குணம் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அன்னை அளிக்கும் நன்னாள் ஆகும் இந்நாள். வாருங்கள் தாயார் எப்படி அருளினார் என்று நாமும் தெரிந்து கொள்வோம். சௌராஷ்டிர நாட்டினை பத்ர சர்வா என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் மனைவி சந்திரிகையோ அனைத்து நற்குணங்களையும் தன்னகத்தே கொண்ட சிறந்த பதிவிரதை. அவர்களுக்கு 7 பையன்களும் சியாமா என்ற ஒரு பெண் குழந்தையும் இருந்தார்கள். ஒரு முறை சந்திரிகையை வாழ்த்த மகாலட்சுமி தாயாரே ஒரு வயதான பெண்மணி வேடம் எடுத்து அவள் முன் தோன்றினார். அன்று துவாதசியுடன் கூடிய வெள்ளிக்கிழமை. சந்திரிகையோ பூஜை செய்ய மறந்து வயிறு நிறைய உண்டு தாம்பூலம் தரித்து அமர்ந்திருந்தாள். இதனால் மகாலட்சுமி தாயார் அவளிடம், சந்திரிகையே, மகாலட்சுமிக்கு உகந்த துவாதசியுடன் கூடிய வெள்ளிக்கிழமையில் நீ பூஜை செய்ய மறந்து இப்படி உண்டு தாம்பூலம் தரித்து அமர்ந்திருக்கின்றாயே என்று கேட்டார். வந்திருப்பது மகாலட்சுமியே என்று அறியாத சந்திரிகை, நான் இந்த நாட்டின் மகாராணி, நான் சாப்பிடுவதை பற்றி கேட்க நீ யார், போ வெளியே என்று கோபத்துடன் அவர்களை விரட்டினார்கள். மகாலட்சுமி தாயார் கண்களில் நீர் ததும்ப அரண்மனையை விட்டு வெளியே வந்தார். அப்பொழுது அவர் முன்னால் சந்திரிகையின் பெண் ஷியாமா ஓடோடி வந்தாள். அன்னையே, ஏன் தாங்கள் கண்களில் கண்ணீர், என்ன நடந்தது என்று கேட்டாள். உடனே தாயார், பெண்ணே, உன் அன்னைக்கு இந்த நல்ல வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமி பூஜை செய்ய வேண்டும் என்று கூற வந்தேன். ஆனால் அவள் அதனை உணராது என்னை வெளியே போக சொல்லிவிட்டாள் என்று வருத்தத்துடன் கூறினார். உடனே சியாமா, அப்படிப்பட்ட சிறந்த பூஜையை எப்படி செய்வது என்று எனக்கு சொல்லித் தாருங்கள், நான் அதை அனுஷ்டிக்கிறேன் என்று பணிவுடன் அவரை வணங்கி கேட்டுக்கொண்டாள். அன்னையும் மகிழ்ந்தி சியாமாவுக்கு வரலட்சுமி விரத வழிமுறைகளை அழகாக சொல்லிக் கொடுத்தார். அன்று முதல் அவளும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் விரதத்தை கடைபிடிக்கத் தொடங்கினாள். அதனால் அவள் வாழ்வு ஆனந்தமாக மலரத் தொடங்கியது. ஆனால் சந்திரிகையின் உதாசீனத்தால் பத்ரா சர்வா மன்னனுடைய புகழ் மங்கத் தொடங்கியது. உடனே மன்னர் அவசரமாக ஷியாமாவுக்கு நல்ல அரச குடும்பத்தில் திருமணம் நடத்தி வைத்தார். சென்ற இடத்திலும் ஷாமா வரலட்சுமி விரதத்தை தவறாது கடைபிடித்ததால் அவர்களுடைய ராஜாங்கமே மேலும் மேலும் செல்வ செழிப்புடனும் சகல சௌபாகியங்களுடனும் உயர்ந்து கொண்டே சென்றது. ஷியாமா கணவர் வீட்டு பெண்மணிகளுக்கும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க சொல்லித் தந்தாள். அனைவரும் பின்பற்றி உயர்வடைந்தனர். ஆனால் பத்ர சர்வாவும் சந்திரிகையும் அனைத்தையும் இழந்து சோற்றுக்காக அல்லாடத் தொடங்கினர். இந்த விவரம் ஷாமாவின் காதுகளை எட்டியதும் அவள் அவர்களை தங்கள் நாட்டிலேயே ஒரு இடத்தில் குடியேற்றி அவர்களுக்கு வேண்டிய உணவு, உடை, பாதுகாப்பு அனைத்தையும் அளித்து வந்தாள். ஒரு நாள் அவள் பெரிய பெட்டி நிறைய தங்க நாணயங்களை தந்தைக்கு அளித்து அவற்றை கொண்டு எங்காவது சென்று சௌகரியமாக வாழ வேண்டிக் கொண்டாள். அவள் சென்ற பின் மன்னர் பெட்டியை திறந்தார். அந்த அனைத்து தங்க நாணயங்களும் கரித்துண்டாக மாறியிருந்தது. இந்த செய்தியும் ஷாமாவின் காதுகளை எட்டியது. அப்பொழுதுதான் ஷாமாவுக்கு தாயார் மகாலட்சுமியை உதாசீனப்படுத்தியது ஞாபகம் வந்தது. உடனே அவள் அன்னையிடம் சென்று நடந்ததை ஞாபகப்படுத்தி வரலட்சுமி விரதம் இருக்க வேண்டிக் கொண்டாள். அன்று சிரவண பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை, துவாதசி நட்சத்திரம். அந்த அற்புத வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதத்தை சிரத்தையுடன் தொடங்கினாள் சந்திரிகை. பின்னர் கேட்கவும் வேண்டுமா? அரசர் பத்ராவின் மனதில் தைரியலட்சுமி குடியேற அவர் தன் படைகளை திரட்டிக் கொண்டு போரிட்டு தன் நாட்டினை மீட்டு சகல சௌபாகியங்களையும் திரும்ப பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்தார். ஆக அன்னை மகாலட்சுமியே நேரில் வந்து சொல்லித் தந்த விரதம் அல்லவோ இந்த வரலட்சுமி விரதம். அதனை கடைபிடித்தால் அமையும் நன்மைகளுக்கு கேட்கவும் வேண்டுமோ? அடுத்து அன்னை அருளிய வரலட்சுமி விரதம் கதையை அறிவோம். மகத நாட்டில் சாருமதி என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தார். அவர் தன் அன்னை தந்தையை மட்டுமல்லாது தான் திருமணமாகி சென்ற வீட்டில் தன் கணவரையும் கணவரின் தாயார் தந்தையரையும்
அவரது உறவினர்களையும் தன் உயிராய் நினைத்து அவர்களிடம் அன்பாய் பழகி அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுத்து கண் போல காத்து கொண்டார். இதனை கண்ட மகாலட்சுமி தாயார் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். ஒரு நாள் இரவு சாருமதியின் கனவில் தோன்றி வரலட்சுமி விரதம் மகிமையை கூறி அதனை கடைபிடிக்கும் வழிகளையும் கூறி மறைந்தார். விழித்தெழுந்த சாருமதி மிகவும் மகிழ்ச்சியுற்று தான் கண்ட கனவை தன் கணவர் வீட்டு உறவுகளிடம் எல்லாம் கூறி அவர்களுடன் சேர்ந்த அந்த விரதத்தை அன்னை சொன்னவாறே செய்து முடித்தார். அன்று முதல் அவர்கள் குடும்பம் அனைத்து செல்வங்களையும் சௌபாகியங்களையும் பெற்று உயர்ந்த நிலையை அடைந்தது. தன் வீட்டை போல் தன் கணவர் வீட்டையும் போற்றும் பெண்களுக்கு அன்னை மகாலட்சுமி எப்படி அருள் புரிவார் என்று இந்த கதை மூலம் நமக்கு தெரிகிறது அல்லவா? ஒரு முறை கைலாசத்தில் அன்னை பார்வதியும் அப்பன் பரமசிவனும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அப்பன் பரமசிவம் விளையாட்டாக தான் தோற்றதை அன்னையிடம் மறைத்து ஜெயித்ததாக கூறினார். உடனே அன்னை அங்கிருந்த சித்திரநேமிடம் நியாயம் கேட்டார். சித்திரநேமி என்பவர் தேவர்களுக்கிடையே ஏற்படும் சச்சரவுகளை தீர்த்து வைத்து நியாயம் வழங்கும் நீதிபதி ஆவார். ஆனால் அவர் அன்று ஏனோ அப்பன் பரமசிவனே ஜெயித்ததாக தவறான தீர்ப்பை வழங்கிவிட்டார். அவ்வளவுதான். பார்வதி தேவி வருத்தமும் கோபமும் அடைந்தார். சித்திரநேமி குஷ்டரோக நோயினால் அவதிப்படுவார் என சாபம் அளித்தார். சித்திரநேமியோ தன் தவறை உணர்ந்தார். ஆனால் குஷ்டரோக நோயினால் அவதிப்பட்டார். அன்னை பார்வதியிடமே சரணடைந்து தனக்கு சாப விமோச்சனம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அன்னையும் மனம் கனிந்து வரலட்சுமி விரதத்தின் மகிமையை அவரிடம் கூறி அதனை கடைபிடித்தால் அவரது நோய் அவரை விட்டு விலகும் என்று அருளினார். சித்திரநேமியும் உரிய வெள்ளிக்கிழமை நன்னாளில் வரலட்சுமி விரதத்தை தொடங்கி இடைவிடாது விரதம் இருந்தார். அவர் உடல் நலம் படிப்படியாக குணமாகி நல்ல ஆரோக்கியவதியானார். ஆக நாம் இந்த விரதம் மேற்கொண்டால் அன்னை மகாலட்சுமி நாம் செய்யும் தவறுகளை மன்னித்து நமக்கு நல்ல ஆரோக்கியம் அருள்வார் என்பது திண்ணம். இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் முறையை பற்றி பார்ப்போமா? அன்னை அருளிய இந்த நோன்பு இந்த விரதம் அவரவர்கள் வசதிப்படி செய்தால் போதுமானதாகும். வசதி உள்ளவர்களும் வசதி இல்லாதவர்களும் அன்னை அருளை வேண்டித்தானே இந்த விரதம் இருக்கிறோம். அதனால் அன்னை எளிமையுடன் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த நோன்பினை செய்தாலே போதும், நான் அருளுவேன் என்றுதான் வாக்களித்துள்ளார். வசதி உள்ளவர்கள் பிரம்மாண்டமாகவும் வசதி இல்லாதவர்கள் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறும் இந்த பூஜையினை செய்யலாம். கலசம் வைத்து பூஜை செய்யும் பழக்கம் உள்ளவர்கள் வெள்ளி கலசத்திலோ செம்பு கலசத்திலோ அரிசி பருப்பு நாணயம் அதாவது காயின் மஞ்சள் கிழங்கு வெற்றிலை பாக்கு அனைத்தையும் இட்டு அதன் மேல் மாவிலை கொத்தை சொருகி நல்ல முற்றிய தேங்காயை மஞ்சள் தடவி அதன் மீது வைத்து அதில் அன்னையின் திருமுகத்தை மாட்டி ஒரு தட்டில் அரிசி இட்டு அதன் மேல் கலசத்தை அமர்த்திட வேண்டும். முதல் நாள் இரவே அலங்காரம் செய்து வைத்து விட வேண்டும். முகம் வைக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் செப்பு சொம்பில் சுண்ணாம்பு பூசி காவியினால் அன்னை திருமுகத்தை வரைந்து அந்த முகத்திற்கு கண்மலர் மூக்கு ஆகியவற்றை ஒட்டி பின்னர் அந்த கலசத்துக்குள் மேல் சொன்ன பொருட்களை இட்டு அதன் மேல் மாவிலை கொத்தை வைத்து மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து கலசத்தை தயார் செய்யலாம். முதல் நாள் இரவே அன்னை அலங்கரிக்கப்பட்டு வீட்டிற்கு வந்து விடுகிறாள். அதனால் வீட்டில் இரவில் ஒரு பாயாசம் நெய்வேத்தியம் செய்து அனைவரும் மகிழ்ச்சியாக உண்ண வேண்டும். அன்னையை அமரச் செய்ய வீட்டில் உள்ள ஒரு மர ஸ்டூலிலோ டேபிளிலோ 4 கால்களிலும் மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிலை கட்டி 2 சிறிய வாழை கன்றுகளையும் கட்டி மண்டபத்தை தயார் செய்து சாமியிடம் வைத்து விட வேண்டும். மண்டபத்தின் உள்ளே ஒரு வாழை இலை இட்டு அதில் நெல் பரப்பி வைக்க வேண்டும். வரலட்சுமி விரதம் அன்று காலை வாசல் அறையில் கோலமிட்டு மனையிலும் கோலம் போட்டு அந்த கோலத்தின் மீது அலங்கரித்து வைத்த அன்னை கலசத்தை அமர்த்தி குத்து விளக்கேற்றி தூபதீபங்கள் காட்டி பழம் நெய்வேத்தியம் செய்து கற்பூரம் காட்டி நமஸ்கரிக்க வேண்டும். பின்னர் ஒருவர் குத்து விளக்கை எடுத்துக்கொண்டு வர அடுத்தவர் பலகையில் இருந்து கலசத்தை கையில் எடுத்துக்கொண்டு வரலட்சுமி வருவாயம்மா என்ற அன்னையை இல்லத்திற்கு அழைத்து மங்கள மேளம் முழங்க பாடல்கள் ஒலிக்க அழைத்து வந்து பூஜை அறையில் தயார் செய்து வைத்துள்ள மண்டபத்தில் அமர்த்த வேண்டும். பின்னர் குடும்ப வழக்கம் போல் பூஜா விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். வாத்தியாரை அழைத்து அவர் வழிகாட்ட பூஜை செய்யலாம். அல்லது நாமே பூஜா விதிகள் கூறும் புத்தகத்தின் படியோ வீடியோ கேசட்டுகளின் உதவியுடனோ பூஜை செய்யலாம். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து பூஜை செய்து அங்க பூஜை செய்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் கூறி மலர்களால் பூஜை செய்ய வேண்டும். எத்தனை பெண்கள் உள்ளார்களோ அத்தனை பெண்களுக்குமான மஞ்சள் சரட்டில் மல்லிப்பூ தொடுத்து அன்னை அருகில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். வெள்ள கொழக்கட்டை அப்பம் பாயசம் வடை என அவரவர் வழக்கப்படி மகா நெய்வேத்தியம் செய்யலாம். பழ வகைகள் நெய்வேத்தியம் செய்து தாம்பூலம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும்.
பின்னர் பெண்டிர் ஒருவருக்கு ஒருவர் உரிய மந்திரங்களை சொல்லி வலது கையில் நோன்பு சரட்டினை கட்டிக்கொள்ள வேண்டும். கணவர் கூட சரட்டினை மனைவி கையில் கட்டலாம். வாத்தியார் வைத்து பூஜை செய்பவர்கள் அவருக்குரிய சம்பாவனை செய்ய வேண்டும். பின்னர் கலசத்திற்கும் பெரியவர்களுக்கும் நமஸ்காரம் செய்து ஆசி பெற வேண்டும். அனைவரும் பிரசாதங்களை உண்டு மகிழலாம். மாலையில் அக்கம் பக்கம் உள்ளவர்களையும் தெரிந்தவர்களையும் உறவினர்களையும் அழைத்து அன்னைக்கு பாமாலை பாடி மகிழ்ந்து வருகிறவர்களுக்கு தாம்பூலம் சிறிய பரிசையும் கொடுத்து அவர்களையும் மகிழ்வித்து தாயாரை வேண்ட வேண்டும். சிலர் அன்று இரவே கலசத்தை எடுத்து அரிசி பானைக்குள் வைத்து மூடி விடுவார்கள். பின்னர் அடுத்த நாள் காலையில் திறந்து கலசத்தில் உள்ள அரிசி தேங்காயை எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். சிலர் அதை கோகிலாஷ்டமிக்கு வெள்ள சீடைக்கு உபயோகப்படுத்துவார்கள். சிலர் வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளை அரிசி பானைக்குள் வைக்காமல் அடுத்த நாளும் காலை பூஜை செய்து மாலையும் பூஜை செய்து அனைவரையும் அழைத்து வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கொடுத்து வேண்டி பின்னர் கலசத்தை அரிசி பானைக்குள் வைப்பார்கள். கலசம் வைக்க முடியாதவர்கள் வழக்கமில்லாதவர்கள் கூட வரலட்சுமி அன்னையின் புகைப்படத்தை வைத்து பூ சாத்தி அவர்களால் முடிந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அல்லது லக்ஷ்மி அஷ்டகம் சொல்லி 2 பூவெடுத்து பூஜை செய்து கூட வரலட்சுமி அன்னையின் வரத்தை பெறலாம். அனைவரும் அற்புதமாக இந்த வருடம் அமைந்துள்ள இந்த வரலட்சுமி விரத தினத்தில் பூஜை செய்து மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்று சகல சௌபாகியங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம். இந்த வீடியோவில் என் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை அலங்காரங்கள் பதிவிட்டுள்ளேன். நீங்களும் பார்த்து மகிழுங்களேன். நன்றி, வணக்கம்.